ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் நான் கோவமாக டென்ஷனாக இல்லை மனசு கவலையாக இருக்குது அப்படின்னாக்கா நான் கையில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் க்ளீனிங் தான். நம்ம எப்போதுமே க்ளீன் பண்ணி முடித்தோன்னா எதையாவது ஒன்று தூக்கி போடுறதுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கும். அதை தூக்கி போடுறப்பவே என்னோடய கோவம், டென்ஷன், ப்ரெஷர், என்கிட்ட இருந்த நெகட்டிவ் வைப், ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த குப்பையாக சேர்த்து டஸ்ட்பினில் விழுற மாதிரி நான் நினச்சிப்பேன். அது நிறைய டயத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கோவத்துக்கு இல்லை ஒரு வருத்தத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோடய கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இருந்த மூட் அப் செட்டில் ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா க்ளீனிங்கிறது ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நம்மளையே அறியாமல் நம்மளோட மூடு இதுக்கு இந்த பார்ட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாமே மறந்து போயிடும். அதுலேயும் நீங்கள் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ணுறப்ப உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அந்த குப்பை தொட்டியில் போய் விழுறதான் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வீடும் சுத்தமாக இருக்கும், உங்களோட மனசும் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது காலங்காலமாக என்னோடய வீடியோவில் காமிக்கிறது தான். ஃபஸ்ட்டு என்னோடய கேஸ் பர்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் நம்மளோட க்ளீனிங் லிக்விடு, அதுக்கப்புறமா வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா போட்டோன்னா அழுக்கெல்லாம் தானாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதே லிக்விடை வச்சு கூட நீங்கள் கிச்சன் ஃபுல்லுத்தையுமே க்ளீன் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு நார்மல் பிளெயின் வாட்டரில் நீங்கள் அந்த துணியை நினச்சி பொழிஞ்சிட்டு தொடச்சிட்டிங்கன்னா தான் அந்த ஒரு மாதிரி ஒயிட்டாக வராது, இல்லைன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். எந்த ஒரு பொண்ணுமே கல்யாணம் ஆகி வரப்பவே மாமியாரோட இருக்கக்கூடாது, மாமியாரோட பேசக்கூடாது, அந்த மாதிரி நினச்சி வரதே கிடையாது. நிறைய பேர் வீட்டில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். கல்யாணம் ஆன புதுசுலலாம் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் தான் அந்த பொண்ணோட கேரக்டரை மாற்றும். இதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் ஆகி போயிடுற இடத்துல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர இவங்களோட பிரச்சனை பண்ணணும், அவங்களோட பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள், அங்கே நடக்கிற பார்ஷியாலிட்டி, அங்கே அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் வச்சு தான் அவங்க தன்னை மாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் மாறிடுச்சு. கண்கூட நானே நிறைய பார்க்குறேன். நிறைய மாமியார் அம்மா பண்ணுற வேலைகளை அம்மா ஸ்தானத்துக்கு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த சவுத் சைடில் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிற இல்லை வேலைக்கு போகாத பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. இதனாலேயே நிறைய பெண்கள் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறமா ஓப்பன் அப் ஆகவே மாட்டாங்க, மூடியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். எப்போதுமே ஒரு பொண்ணு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை தேடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பையனோட சேர்த்து அந்த ஃபேமிலியவும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வருவாங்க. அங்கே நடக்கிற விஷயங்களும் அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இது மாறும். இன்னொன்று எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் எல்லா சோதனையுமே வரும். ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்க செய்யவே மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற பேர் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்ணிடுவாங்க. கடைசியில் யாராக இருந்தாலும் 4 வார்த்தை கோவப்படுவாங்க, 4 வார்த்தை திட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்க சைடில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒருத்தவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டாங்கன்னா அவங்க கோவக்காரவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது சும்மா ஒரு பழமொழி மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க தான் சைடு எல்லா வேலைகளையும் கரெக்டாக பண்ணிடுறாங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு மரியாதையோ இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாக்கா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நமக்காக நம்மளே பேசலைன்னா வேற யார் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் காலம். ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் சாயம் வெளுக்க தான் செய்யும். ஆனால் டக்குன்னு பார்க்குறப்பையும் சடார்னு ஒருத்தவங்க கிட்ட பழகிறப்பையும் ஒருத்தவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. சடசடன் பேசுகிறவங்க எப்போதுமே வாயாடி, ரொம்ப வாய் பேசுவாங்க, ரொம்ப கோவக்காரவங்க, முன்கோபி, இந்த மாதிரி பேர் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நம்ம நிறைய செலிபிரிட்டி விஷயத்திலே பார்த்துருப்போம். ஒருத்தவங்க ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, அவங்க துமுறு பிடிச்சவங்க, யாருக்கு
யார்கிட்டயும் ஒட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பேர் தான் பிகினிங்கில் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக சீன் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள தான் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஆனால் காலம் போக போக உண்மையான கலர் என்ன அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாகவே வெளுத்துரும். இதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான மரியாதை வந்து கிடைக்காம, ஓகே நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேரக்டர் என்னைக்காவது மாற்றணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட லைஃப்பில் நான் 2 டைப் ஆஃப் மனுஷங்களை வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை மட்டும் அவங்க பார்ப்பாங்க. யார்கிட்டையும் அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியமே இருக்காது. யார்கிட்டையும் அவங்கள நல்லவங்கன்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது என்றைக்குமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இன்னொரு டைப் இருக்காங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நல்ல பேர் மட்டும் போயிடவே கூடாது. அந்த மாதிரி நல்ல பேர் வேணுங்கிற ஒரு போதை வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே லைஃப்பில் வந்து நிம்மதி கிடைக்காது. மேபி எங்கேயாவது நேரில் பார்க்குறப்ப 4 பேர் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்களோட ஒரிஜினாலிட்டியவே வந்து இழந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாட்டெல்லாம் எனக்கு திடீர்னு என்னோட மண்டைக்குள்ளே ஓடுறதுக்கு காரணம், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு காரணம், எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்தது. ஒரு இடத்துக்கு நான் வந்து போக வேண்டியதாக இருந்தது. என்னோட ஹெல்ப் அங்கே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச சில பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. அதனால நான் வந்து அதை பண்ணேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற விஷயங்களை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பர்சனே வந்து ரெடியாக இல்லை. ஸோ அப்போ திரும்ப அதை பண்ணணுமா அப்படிங்கிறப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சவங்க அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வந்து அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்காக பண்ணலாம். ஓகே இதை மனசு விருப்பத்தோடு பண்ண வேண்டாம், நம்மளோட கடமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அதையே உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, எனக்கு நல்ல பேர் வேண்டாம், என்னை பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. அதுக்கான எனக்கு ஒரு ஃப்ரீடமும் அந்த இடத்துல வந்து கிடச்சிது. நான் அவங்களுக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. நம்ம செய்கிற உதவியை ஒருத்தவங்க வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட தன்மானத்தை விட்டு நமக்கு பிடிக்காம அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நம்மளோட கோபத்தை, தாபத்தை, நம்மளோட கவலைகளை, நம்மளோட பிரச்சனைகளை மறைச்சிக்கிட்டு திரும்ப அங்கே போய் செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளை நாம் மதிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கோம், நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, நம்மளோட கடமை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறோம், கண்டினியூவும் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக பெண் சுதந்திரம் இதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. நினச்சதை எல்லாமே பண்ணுறது வந்து பெண் சுதந்திரம் கிடையாது. பர்வீன் சுல்தானா சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண் எதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாளோ அதை வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் ரியலான ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. அது நிறைய நேரத்தில் என்னோட காதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஃப்ரீடம் வந்து என்னோட பார்ட்னர்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. அதை நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளோட கேரக்டர் மாறுறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி வந்து காரணமாக இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பேஸ் குவாலிட்டி, பேஸ் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மேபி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் உங்களோட கேரக்டரை மீறி. ஆனால் என்றைக்குமே உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை வந்து இழந்துடாதீங்க. அதுதான் வந்து லைஃப்பில் பல இடங்களில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு டென்ஷனாக இருக்குது, மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த முறத்தில் குப்பையை அள்ளி கொட்டினேன் பார்த்தீங்களா, அதோட சேர்த்து அந்த டென்ஷன், அந்த நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி பேட் தாட்ஸ் எல்லாத்தையும், அங்கே நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே அதில் டஸ்ட்பினில் போய் கொட்டிடுவேன். இன்னொன்று எனக்கு பிடிச்ச ஷாப்பிங். இது 2த்துலேயும் தான் நான் என்னோட ஸ்ட்ரெஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வருவேன். உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எது? உங்களோட டென்ஷன்லேருந்து, உங்களோட ப்ரெஷர்லேருந்து நீங்கள் எப்படி வெளில வருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை.